ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. சொல்லுங்க, உங்க லைஃப்ல ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னா என்ன விஷயத்த போய் சேஞ்ச் பண்ணுவீங்க? லைஃப்ல சேஞ்ச் பண்ண நிறைய இருக்கு. என்ன சேஞ்ச் பண்றதுன்னா வீட்டுல சொல்றதை கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். இல்ல, ஒரு விஷயத்த போய் உங்களால மாத்த முடியும் அப்படின்னா, உங்க லைஃப்ல ஒரு விஷயத்த போய் கடந்த காலத்துல மாத்த முடியும் அப்படின்னா எந்த விஷயத்த போய் மாத்துவீங்க? லவ் பண்ணாம இருக்கணும், அது ஒண்ணு. அப்புறம் ஒழுங்கா படிக்கணும். அதுக்கப்புறம் பூமர் மாதிரி தான் இருக்கும் சொல்றதெல்லாம். வீட்டுல சொல்றது மெயினா கேட்டாலே பர்டிகுலரா ஒரு விஷயம் இருக்கும்ல, இந்த விஷயத்த நான் சேஞ்ச் பண்ணிருந்தேன்னா இப்ப இந்த நிலைமை மாறி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல. அது லவ் தான் மெயின். அது பண்ணாம இருந்திருந்தேன்னா எல்லாரும் நல்லா இருந்திருப்பேன். இந்த ஊர்லயே இருந்திருக்க மாட்டேன். ஃபாரின் ஏனியன் போயிருந்திருக்கலாம். அப்பயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அத மிஸ் பண்ணிட்டேன். அது மெயின் காரணம் லவ் தான். அதுல நிறைய பசங்க அடிபட்டு அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க தான் தெரியுமே. அதுக்கப்புறம் தான் மாறி இனிமே தான்டா வாழ்க்கை, ஃபீல் பண்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மாறுறாங்க. அது மாதிரி நான் போய் அதை சேஞ்ச் பண்ணிருந்தேன்னு லவ் பண்ணாம இருந்து ஒழுங்கா இருந்திருந்தேன்னா எல்லாரும் நல்லா இருந்திருப்பேன். லவ்னால ஸ்டக் ஆயிட்டீங்க. ஆமா, அதுதான் எனக்கு பெரிய அடிய. வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் அதுல இருந்துதான் ப்ரோ வெளியே வர ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே. அந்த லவ் விஷயத்துல இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? அதுக்கு காரணம் பசங்க தான். இவங்க இல்லன்னா இன்னும் இருப்பேனானே தெரியாது, அந்த நிலைமைக்கு போயாச்சு. இவங்க தான் என்ன கூப்பிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா. எல்லா பசங்களும் அப்படித்தானே லைஃப்ல உடஞ்சு போகும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பசங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஃபேமிலி எல்லாருமே. இவங்க இல்லன்னா இந்நேரம் அதுல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது. இவங்க தான் அதுக்கு மெயின் காரணம். எத்தனை வருஷம் லவ் உங்களோடது? அது 3 years. ஆமா, மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்து அவங்க மேலேயும் குத்தம் சொல்ல முடியாது, எல்லாரோட சூழ்நிலையும் பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு, அதனால போயாச்சு. இப்ப ரிலீஃப் ஆயிட்டீங்க அதுல இருந்து ஃபுல்லா ரிலீஃப் ஆகி 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப நானா ஜாலியா பசங்களோட சுத்துறதுதான் ப்ரோ. செம்ம ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. வேலைக்கு பிடிச்ச வேலைக்கு போவேன், அப்புறம் பையனோட சுத்துவேன், அப்புறம் இந்த மாதிரி டைம் பாஸ் பண்ண வேண்டியதுதான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. இப்போ உங்க லவ் பண்ண பொண்ண இப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும்னு தான் நினைப்போம். நம்ம லவ் பண்ணது எதுக்கு, நம்ம கூட இருந்து நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்மளோட இல்லாட்டியும் நல்லா இருக்கணும் தானே நினைப்போம். நல்லா இருக்கட்டும், எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சூப்பர்.